நேம் எனி ஃபீல்ட். நாளைக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் இல்லாமல் ஃபீல்டே இருக்காது. அதுதான் மெயின் சொல்லுவாங்க. ஸோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்னோட ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் அந்த டிஃபரன்ஸ் புரியுதுங்க. ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு நம்ம அக்ரிகல்ச்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம வேற என்ன பெருசாக இருக்கும். அது டெக்னாலஜிக்கல் செக்டரில் பார்க்கும்போது வேறு கன்சியூமர்ஸ் அப்படின்னா யாரோ பண்ணுறதை எடுத்து நம்ம சப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோமே தவிர நம்மளாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது அது பெரிய அலார்மிங் சுச்சுவேஷன் வந்து ஏன்னு சொல்லுங்கள். காஸ்ட் ரெண்டாவது நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம as an India நாம படிக்கணும். கன்சம்ஷன் அங்கே ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இங்கே அதை அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பட்டன் ஃபோன் எல்லாம் முன்னாடி இந்த அளவில் இருந்தது கஷ்டம். அது இந்த சேஞ்சஸ் எத்தனை டைம் இருந்துச்சு, எத்தனை வருஷம் டைம் இருந்துச்சு? ஹார்ட்லி இல்லை 5 இயர்ஸ்க்குள்ள இந்த சேஞ்சஸ் டச் ஸ்க்ரீன் இஸ் மேண்டேட்டரி. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஏஐ ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு அப்புறம் லே ஆஃப் வந்து கேட்குறதுனா ஏஐனால வருதுன்னு கேட்குறது. அங்கே இருந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஆஸ் அ கன்சியூமராக நம்ம இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் ஐடி ஜாப்ஸ் கம் ஃப்ரம் அப்ராட் போது அந்த இடத்துல சேஞ்சஸ் வந்து இட்ஸ் அஃபெக்டிங் ஆர் ஜாப் அப்படின்னு. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு ஸ்டார்ட் பிகமிங் ப்ரொடியூசர்ஸ். தட்ஸ் அ பாயிண்ட். இது ஓவரால் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஹவு டு வி டு இட் அப்படின்னு பார்க்கும்போது எனிவே திஸ் இஸ் மை கம்பெனி.